சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 4/10/2020 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 29/3/1986. இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்க, அதாவது இந்தியாவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க. ஏன்னா பாபாவுக்கு அது இரட்டை வெளிநாடு இல்லையா? ஏன்னா பாபாவுக்கு இந்தியாவே அவருடைய தேசம் பரந்தாமம். ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதே வெளிநாடு, இதிலிருந்து வெளிநாடு இரட்டை வெளிநாடு, டபுள் ஃபாரினர். ஸோ அந்த குழந்தைங்களோட இதயபூர்வமான உரையாடல். இன்றைக்கி பாப்தாதா நாலாபுறத்தில் இருக்கிற இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களை சூக்ஷ்மவாதனத்தில் எமர்ஜ் பண்ணார். அனைத்து குழந்தைங்களுடைய விசேஷத்தை பார்த்தார். எல்லா குழந்தைங்களுமே கண்டிப்பாக விசேஷ ஆத்மாக்கள் தான். அதனால தான் பாபா குழந்தை ஆகியிருக்கிறீங்க. பாபா சொல்கிறார்ல, ஒரு பாபா குழந்தைக்கு கூட விசேஷம் இல்லைன்னு இருக்க வாய்ப்பே கிடையாதுன்ற. ஸோ நீங்கள் இப்போ மிக உயர்ந்த பாக்கியம் நிரம்பியவர் ஆகியிருக்கிறீங்களா? அதுவே மிகப்பெரிய விசேஷம் தானே. நீங்கள் எல்லோருமே விசேஷமானவர்கள் தான், இருந்தாலும் வரிசைக்கிரமமான விசேஷமானவர்கள். ஸோ குறிப்பாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களை பாபா பார்க்குறேன். பலவிதமான பழக்க வழக்கத்திலேருந்து நம்பிக்கையிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. குறுகிய காலத்தில் ஒரே நம்பிக்கை உடையவராக, ஒரே வழிமுறைப்படி நடப்பவராக மாறிட்டீங்க இல்லையா? பாபா கொடுக்குற வழி தான் என்னுடைய வழி அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வந்துச்சிங்க இல்லையா? வெளிநாட்டில் பல மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ எல்லோரும் ஒரு பாபா தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு மாறி இருக்கிறீங்க. ஸோ பெரும்பான்மையான குழந்தைங்க கிட்ட 2 விசேஷ குணத்தை பாபா பார்க்குறார். ஒன்று, பாபாவுடைய அன்பின் உறவில் கட்டுப்பட்டுடுறாங்க அதி விரைவில். ஸோ இந்த அன்பின் உறவு தான் நம்ம பாபாவுடையவராகிறதுக்கும், ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்தவராக, கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவராக ஆகிறதுக்கும் நமக்கு பேருதவியாக இருந்தது அன்பு. ஸோ அன்பானவராகிற விசேஷம் முதல்ல. இரண்டாவது, இந்த அன்பின் காரணமாக பரிவர்த்தனை சக்தியை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் போட்டிங்க, அதாவது உங்களையே மாற்றிக்கிட்டீங்க. ஸோ சுயமாற்றத்தின் மீதும் மற்றவர்களை மாற்றுவதிலும் அன்பு கொண்டு முன்னேறிட்டு இருக்கிறீங்க. ஸோ அன்பின் சக்தி மற்றும் மாற்றத்தின் சக்தி, இது இரண்டையும் தைரியமாக தாரணை பண்ணி அதன் நிரூபணத்தை காட்டுறீங்க. இன்றைக்கி பாபாவும் தாதாவும் தங்களுக்குள்ள சூக்ஷ்மவதனத்தில் குழந்தைங்களுடைய விசேஷத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெக்த ரூபத்தில் சந்திக்கிறது இதோட முடியுது இல்லை? இது கடைசி பாப்தாதா மீட். அதனால் எல்லாருடைய ரிசல்ட்டை பாப்தாதா பார்க்குறார், எந்த அளவுக்கு குழந்தைங்க மாறி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவ்யக்த வதனத்தில் அவ்யக்த ஸ்வரூபத்தில் நிரந்தரமாக பாபாவை சந்திக்கலாம். அது எப்போவுமே தான் நடக்க போகுது. ஆனால் இங்கே சாக்கார ரூபத்தில் மதுபனில் பாபா வர்றது ஏற்கனவே டைம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, கண்டினியூஸாக பாபா இங்கேயும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ நேரம் தாதி தாங்குவாங்க? தாதி வரம்பில் தான் பாபா வர்றார் இல்லையா? மற்றபடி அவ்யக்த ரூபத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் சந்திக்கலாம். அதுக்கு கால வரையறையே கிடையாது. எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் பாபா சந்திக்கலாம் சூக்ஷ்மவதனத்தில். ஸோ அந்த சூக்ஷ்ம வதனத்தின் பாபா கிட்டேருந்து எடுக்கக்கூடிய சூக்ஷ்ம சக்தியின் மூலமாக நீங்கள் உங்களையும் முன்னேற்றிக்கலாம், சேவையையும் முன்னேற்றிக்கலாம். ஆனால் இப்போ காலம் நிச்சயிக்கப்பட்டதுனால இந்த சீசன் முடிவுக்கு வருது. ஆனால் நீங்கள் முடிவுக்கு வரல, நீங்கள் சம்பூர்ணமாகிட்டு இருக்கிறீங்க. பாபாவை சந்திக்கிறீங்கனால என்ன அர்த்தம்? சம்பூர்ணமாகறீங்க, முழுமையாகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பாபாவுக்கு சமமாகறீங்க தானே இல்லையா? பாபாவுக்கு சமமாக முழுமையாகிறீங்க. அதனால் இது முடிவு கிடையாது. ஆனால் இந்த சந்திக்கிற அவ்யக்த பாப்தாதா மீட்டு சீசன் முடிவுக்கு வருது. ஆனால் நீங்களும் பாபாவுக்கு சமமாக நிரம்பியவர்களாக ஆகிறீங்க. அதனால தான் நாலாபுரத்திலிருந்தும் சூக்ஷ்மவதனத்துக்கு பாபா எமர்ஜ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். ஏன்னா
எல்லாரும் வந்து சாக்கார ரூபத்தில் மதுபனுக்கு வர முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வர்றதுக்கு இடமும் பத்தாது, வசதியும் பத்தாது. ஸோ ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலரால் வர முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, வர முடியாதவங்க அவங்களுடைய ஃபோட்டோ லெட்டர்லாம் பாப்தாதாவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவ்யக்த ரூபத்தில் ஈஸியாக குழுவை வர வைக்க முடியும், எல்லா இடத்துல இருந்தும் எமர்ஜ் பண்ண முடியும் அவ்யக்த வதனத்தில். ஆனால் எல்லாரையும் இங்கே மதுபனில் வந்து உட்கார சொன்னால் எல்லாருக்கான வசதி இருக்காது இல்லையா? தங்கிறதுக்கு அத்தனை பேருக்கும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாது. அவ்யக்த வதனத்தில் இந்த ஸ்தூல வசதிக்கான சாதனத்துக்கான தேவையே கிடையாது. அங்கே ரெட்டை வெளிநாட்டு குழந்தைங்களை மட்டும் இல்லை, பாரதத்தில் இருக்கிற குழந்தைங்களும் எல்லோரையும் சேர்த்து நீங்கள் அங்கே சூக்ஷ்ம வதனத்தில் எமர்ஜ் பண்ணால் கூட எல்லையற்ற அவ்யக்த வதனமாக இருக்குமே தவிர இடம் பற்றாக்குறையே அங்கே இருக்காது. எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி, ஒரு சின்ன குழு மாதிரி தான் அங்கே இருக்கும். அதனால் பாபா இன்றைக்கி வந்து ரெட்டை வெளிநாட்டு குழந்தைங்களை மட்டும் சூக்ஷ்ம வதனத்தில் எமர்ஜ் பண்ணார். நீங்கள் வந்து பலவிதமான பழக்கங்கள் கொண்டவர்களாக இருந்தீங்க உங்கள் ஒவ்வொரு நாட்டில். ஆனால் இப்போ திடமான எண்ணம் கொண்டு முன்னேறி இருக்கிறீங்க. இதுதான் என்னுடைய வழி, இதுதான் பிராமண வாழ்க்கை தான் என்னுடைய பழக்கமா அப்படின்னு திடமான எண்ணம் கொண்டு முன்னேறிட்டீங்க இல்லையா? கரிமீன் சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுன்னுவாங்க வெளிநாட்டிலலாம். இப்போ இங்கே அப்படி மாறிட்டு வருது. ஸோ அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் விளையாட்டு காட்ட தான் செய்கிறாங்க இல்லையா? குழந்தை பருவத்தின் விளையாட்டு, மாயக்கிட்ட உதவாங்கிறது அந்த மாதிரி. ஸோ பாபா பார்த்த ரிசல்ட் படி பார்த்திங்கன்னா முந்தைய வருஷத்தை விட இப்போ பரவாயில்ல. ஏன்னா போன வருஷத்தில் ரொம்ப குழப்பமாக இருந்தீங்க. ஆனால் இந்த வருஷத்தின் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஆரம்பத்துலேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறீங்க. இருந்தாலும் சில குழந்தைங்க வந்து விளையாட்டு காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் பக்காவாக ஆகிடல, குழப்பமடைகிற விளையாட்டு இன்னும் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி நேரத்தில் வந்து வீடியோ எடுத்து அதை நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகமே பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன ட்ராமா பண்ணுறியான்னவங்களே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது முந்தைய வருஷத்தில் அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதிலேருந்து வித்தியாசமாக மாறி இருக்கிறாங்க, நல்லா மாறி இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அனுபவம் கொண்டவர்களாக மெச்சூராக ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பாபா ரிசல்ட்டில் பார்க்குறாரு, இந்த படிப்பு மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பும் நினைவு பண்ணுற அந்த ஊக்க உற்சாகமும் உங்களுடைய பலவிதமான பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் அப்படியே மாற்றிடுச்சு, பிராமண வாழ்க்கைக்கு ஏற்றதாக மாற்றிடுச்சு. இது படிப்பு மேலே உள்ள அன்பும் நினைவில் ஊக்க உற்சாகத்தோட குஷியாக நினைவு பண்ணுறதும். பாரதவாசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவதைகளை வந்து தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தேவதைகளை பற்றி தெரியாது. அதனால் அவங்களுக்கு தான் கஷ்டம். இங்கே தெரியும். அதனால் வேத சாஸ்திரத்தின் ஞானத்தை இதோடு அப்ளை பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இதில் நம்பிக்கை வர்றது வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா சிவன் ஏற்கனவே தெரியும், தேவதைகளையும் தெரியும். அதனால் பாரதவாசிகளுக்கு இது கஷ்டம் கிடையாது. ஸோ நாலாபுரத்திலும் உள்ள அத்தனை குழந்தைகள்லையும் ஆடாத அசையாத நிச்சய புத்தியுடைய குழந்தைங்களை பாப்தாதா பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடாத அசையாத நிச்சய புத்தியுடைய குழந்தைங்க மற்றவர்களையும் அதேமாரி ஆடாத அசையாத நிச்சய புத்தி உடையவர்களாக மாற்றுறாங்க. மாற்றுறதுக்கு தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க, இவங்கள பார்த்து மற்றவர்கள் மாறுறதுக்கு. ஸோ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே உங்களுடைய பார்வையும் உள்ளுணர்வையும் திட்டமான சக்திசாலியான எண்ணத்தினால மாற்றிட்டீங்க. சகோதர பார்வைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி விசேஷ ரத்தினங்களை பாப்தாதா பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த தற்காலிக சாதனத்திலும் தற்காலிக சந்தோஷத்திலும் மூழ்கி கடந்தவங்க கூட, தங்களுடைய பழக்க வழக்கம்படி அதிலேயே மூழ்கி கடந்தவங்க கூட இப்போ தீவிர முயற்சியாளர்களாக மாறி இரவு பகலாக
தனக்குள்ளே இந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி மாறினவங்க வந்து நிறைய பேர் இல்லை, கம்மி தான், இருந்தாலும் அற்புதமாக மாறி இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பாபா வந்து பலி கொடுக்கறது சொல்லுவார் இல்லையா. ஒரு ஆடை பலி கொடுக்கணுன்னா ஒரே வெட்டில் துண்டாக போனால் தான் கடவுள் அதை ஏற்றுக்கிட்டாரு. அப்படி ஒரு தடவை போகலை அப்படின்னா அந்த ஆடை ரிஜெக்ட் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் பாபாவுக்காக அனைத்தையும் விடணும்னு முடிவு பண்ணிட்டு அவ்வளோதான், திரும்ப விட்டதை எடுக்கலாமா அப்படின்னு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம். ஸோ அதான் பாபா சொல்கிறார், கலியுகத்தின் பக்கம் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்ட்டு. பைபிளில் கூட அந்த ஊர் பக்கம் திரும்பி பார்க்காம வா அப்படின்னு லோத்துடைய குடும்பத்துக்கிட்ட கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி முடிவு பண்ணதோடு அந்த எண்ணம் வந்தோடனே அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி சக்திசாலியானவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் பாபா பார்த்துட்டு இருந்தார். சக்திசாலியான ஆத்மாக்களை பார்க்கும்பொழுது பாப்தாதா வந்து சிரிச்சிட்டு, எப்படி பிரம்மாவுடைய படைப்புகளில் 2 விதமானவர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க, 2 விதமான படைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. முதல்ல பிரம்மாவின் வாய் வழியாக படைக்கப்பட்டவர்கள் இல்லையா. சாக்கார பிரம்மா வாய் வழியாக சிவபாபா ஞானத்தை கொடுக்கும்போது படைக்கப்பட்டவர்கள். அடுத்தது பிரம்மா தன்னுடைய சங்கல்பத்தின் சக்தியினால் படைக்கப்பட்ட படைப்பு இல்லையா. அவ்வியக்தமான பிறகு சங்கல்பத்தின் மூலமாகவே படைத்தார். ஸோ அந்த மாதிரி சக்திசாலியான உயர்ந்த எண்ணம் நீண்ட நாட்களாக பிரம்மபாபா வச்சதன் காரணமாக தான் இத்தனை படைப்புகள் உருவாகி இருக்கிறீங்க. ஸோ பாபா தாதா சேர்ந்து ஒன்றாக இருந்தாலும் படைப்பை வந்து சிவன் படைத்தார்னா சொல்கிறாங்க, பிரம்மா படைத்தாருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சிவனுடைய வம்சம்தான், இருந்தாலும் சிவனுடைய குமார் சிவனுடைய குமாரின்னு உங்களை சொல்கிறது இல்லை, பிரம்மா குமாரின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதற்கு காரணம் தன்னுடைய உயர்ந்த எண்ணத்தினால் உங்களை வரவழைத்தார், ஆவாகனம் பண்ணார், படைப்பை படைத்தார். அதனால தான் சாக்கார ரூபத்தில் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறீங்க. எப்படி வந்தீங்க? பிரம்மா பாபாவுடைய சக்திசாலியான எண்ணங்கள் உங்களை எழுப்பி எடுத்துகிட்டு வந்திருக்குது இல்லையா. பல திரைகளுக்குள்ளே இருந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருக்குது. ஸோ அதனால் சங்கல்பத்தின் சக்தியினால் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லோரும் இல்லையா. அவ்வியக்தமான பிறகு தான் நம்ம உருவாகி இருக்கிறோம். அதனால் அது சாதாரணம் கிடையாது இல்லையா. அப்போவே வந்தவங்க தான் பக்கா, இப்போ இருந்தவங்களாம் ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா அப்போ ஆரம்பத்திலே வந்தவங்களே பாபா விட்டே போயிருக்கிறாங்களே இல்லையா. அதனால் யோசிச்சு பாருங்கள், பலவிதமான திரைகளுக்குள்ள பலவிதமான பழக்கங்களுக்குள்ளே இருந்த நீங்கள் இப்போ இந்த பிராமண பரிவாரத்தில் பாபா அழைச்சிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா எண்ணங்கள் எவ்வளோ சக்திசாலியாக இருந்திருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உயர்ந்த சக்திசாலியான எண்ணங்கள் தான் உங்களுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தி நெருக்கத்தில் அழைச்சிட்டு வந்திருக்குது. ஸோ அதனால் சக்திசாலியான எண்ணங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த படைப்பும் சக்திசாலியான படைப்பு. ஸோ யாரோ நம்மளுடைய புத்தி தூண்டி தான் பாபா கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருன்ற அனுபவம் உங்களுக்கு இருக்குதானே. இல்லை நீங்கள் பண்ணுற சேவை எது வேணாலும் எடுத்து பாருங்களேன், எப்படி பண்ணணும், எப்படி மாறணும். நிறைய சரண்டர் பிரதர் சரண்டர் சிஸ்டர்லாம் கேட்டிங்கன்னா, எப்படி பிரதர் சரண்டர் ஆனீங்க? நான் எங்கெங்கே மாறினேன், பாபாவாக மாற்றினார். ஸோ அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்மளா இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதை உங்களாலையும் உணர முடியுது இல்லை. பிரம்மா பாபாவுடைய அந்த சக்திசாலியான எண்ணங்களின் காரணமாகத்தான் அந்த பிரம்ம பாபா படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு படமாக தெரியல, உயிரோட்டமாக இருக்கிறதா அனுபவம் ஆகுது இல்லையா. உயிரோட்டமாக பாபாவோட உறவு வச்சிருக்கிறீங்க. அந்த அனுபவத்தின் மூலமாக தான் இப்போ முன்னேறிட்டு இருக்கிறீங்க இல்லையா. பிரம்ம பாபா இல்லாத உணர்வே உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் சங்கல்பத்தின் மூலமாக உருவான இந்த படைப்பை பார்த்து பாப் தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஸோ அப்போ பிரம்ம பாபா தன்னுடைய சக்தியினால் இவ்வளோ சக்திசாலியான படைப்பை படைச்சிருக்கிறார் அப்படின்னா இப்போ நீங்களும் சேர்ந்துட்டீங்க. அப்போ இதை விட சக்திசாலியான படைப்பை படைப்பதன் நிரூபணத்தை நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க இல்லையா. பாபாவோட சேர்ந்து நீங்களும் சங்கல்ப சக்தியை எழுப்புங்க, இதை விட சக்திசாலியான படைப்புகள் உருவாகும்
சக்திசாலியான பாபா குழந்தைங்க வெளிப்படுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆக்சுவலாக நம்மளுடைய புத்தியை யாரோ தூண்டுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் 6th ஸ்டாண்டர்ட் அல்லது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் நின்றுருக்கேன், திடீர்னு தோணுது நம்ம எப்போவுமே இங்கே தான் இருக்கிறோம் இல்லை, அது ஆக்சுவலாக ஆத்மாவுடைய ஞானம் இல்லை, அழிவற்றதுன்றது. ஸோ அது திடீர்னு தோணுது. அப்போ பாபாவுடைய பவர், சங்கல்ப சக்தி அது. ஸோ இப்போ இரட்டை வெளிநாட்டு சேவையின் நேரத்துக்கு ஏற்ப குழந்தைத்தனம் விளையாட்டு காட்டுற டைமில் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அனுபவியாகி மற்றவர்களையும் உங்களை மாதிரி ஆடாத அசையாதவராக மாற்றி அவங்களையும் அனுபவியாக மாற்ற வேண்டிய நேரம். அதனால் சிறுபிள்ளை விளையாட்டு, மாயையோடு போய் மாட்டிக்கிட்டு குழப்பமடைகிற விளையாட்டுலாம் இப்போ முடிஞ்சிடுச்சு. அதனால் நிரந்தரமாக சக்திசாலியாக இருங்க, பலகீனமான ஆத்மாக்களை சக்திசாலியாக மாற்றுங்க. உங்களுக்குள்ள பலகீனத்தின் சமஸ்காரம் இருந்துச்சுன்னா மற்றவர்களையும் நீங்கள் பலகீனமாக மாற்றிடுவீங்க. நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் படைக்க வேண்டிய படைப்புகளோ இன்னும் நிறைய படைக்கப்பட வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ வந்ததை நினச்சா இவ்வளோ உருவாக்கிட்டுமேனு சந்தோஷப்படாதீங்க, இப்போயே நிறையா தானே இருக்குது அப்படின்னு திருப்தி ஆகிடாதீங்க. இன்னும் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போகுது. அதனால் நீங்கள் இந்த நிறைய பேரை மாற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். சேவை அதிகமாக இருக்கணும். பாலனை பண்ணுற முறைகள் எல்லாமே இப்போ மாறப்போகுது. ஸோ இது 86வது வருஷத்து வாணி. அப்படின்னு அர்த்தம் 36ல் பாபா வந்தார் இல்லையா. ஸோ 50 வருஷம் நிறைவாயிருக்கு. ஸோ இந்த 50 வருஷ பாலனையில் பொன்விழா கொண்டாடியவர்களுக்கும் வெள்ளி விழா கொண்டாடியவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அநேகமாக பொன் விழானா 50 வருஷம், வெள்ளி விழானா 25 வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 50 வருஷம் பாலனை எடுத்தவங்களுக்கும் 25 வருஷம் பாலனை எடுத்தவர்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அந்த முறையிலுமே வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக எந்த அளவுக்கு லேட்டாக வராங்களோ அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும். அதனால் குறுகிய காலத்தில் நீங்கள் அவங்கள சக்திசாலியாக மாற்றணும் இனி வரப்போகிறவங்கள. ஸோ லேட்டாக வரவங்களுக்கு அவங்களுக்குன்னு உயர்ந்த பாவனையும் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் எல்லோருமே அவங்க முன்னேறுவதற்கு உங்கள் தொடர்புனால் குறுகிய காலத்தில் உதவி பண்ணணும், சகயோகம் பண்ணணும். ஸோ அப்போ அவங்க ஈஸியாக ஊக்க உற்சாகத்தோட தைரியத்தோடு முன்னேறணும். அதை நீங்கள் தான் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சேவை தான் இப்போ அதிகமாக போகுது இல்லையா. உங்களுடைய ஊக்க உற்சாகத்தினாலே அவங்க மாறணும் இல்லையா. இப்போ பட்டி வைக்கிறாங்கன்னா தாதிங்க பேசுகிறத கேட்கணும், சீனியர் பிரதருக்கு பேசுகிறத கேட்கணும், ஏன்னா அந்த நேரம் ஊக்க உற்சாகம் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி மாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இப்போ உங்களுக்கு மட்டும் சக்தி எடுக்கிற நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களோடு சேர்த்து மற்றவர்களுக்கும் சக்தி எடுக்கிற நேரம் நடந்துகிட்ருக்குது. அதன் மூலமாக அவங்களுக்கு சக்தியின் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் சகயோகம் கொடுக்கணும், மனசா சேவையின் மூலமாக சகயோகம் கொடுக்கணும். அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் பொறுப்புன்னு இருக்கணும், எனக்கு மட்டும் கிடையாது. அதனால் சகயோகத்தை எடுக்கிறவங்களா மட்டும் இல்லாமல் கொடுப்பவர்களாகவும் நீங்கள் மாறணும். ஸோ 2 வருஷத்து பாபா குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா 2 வருஷமும் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 2 வருஷத்துல அனைத்தையும் அவங்க அனுபவம் பண்ணணும். அந்த குறுகிய காலத்திலே அப்படி நீங்கள் சகயோகம் கொடுக்கணும். நம்ம சிருஷ்டி மரத்தில் என்ன காட்டுறோம், சிருஷ்டி மரம் படத்தில் எப்போ வந்தாலும் லேட்டாக வந்தாலும் கூட அவங்களும் சதோ ரஜோ தமோ நிலையை கடந்தே ஆகணும் அப்படி தானே நம்ம சொல்கிறோம். அதனால் அவங்க 10 பிறவி சொர்க்கத்தில் எடுத்தாலும் சரி, 12 பிறவி எடுத்தாலும் சரி, இறுதியில் வரவர்கள் கூட அனைத்து சக்திகளையும் அந்த குறுகிய காலத்தில் அனுபவிக்கணும், அனுபவம் செய்யணும். அந்த அளவுக்கு நீங்கள் சகயோகம் கொடுக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு இது மாணவ வாழ்க்கையாக மட்டும் அனுபவமாகக்கூடாது, சேவாதாரி வாழ்க்கையாகவும் அனுபவமாகணும். சேவாதாரின்னா சும்மா கோர்ஸ் 7 நாள் கோர்ஸும் சொற்பொழிவு பண்ணுறது மட்டும் கிடையாது. நிரந்தரமாக ஊக்க உற்சாகத்தை சகயோகமாக கொடுக்கணும், மற்றவர்களையும் சக்திசாலியாக மாற்றணும். அதுக்கு பேர் தான் சேவாதாரி
இல்லை சும்மா கடமைக்கு பேசிட்டு போகிறது மட்டும் சேவாதாரி கிடையாது. ஸோ அந்த உற்சாகத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அனைத்து பாடங்கள்லையும் இந்த 4 பாடத்துலேயும் குறுகிய காலத்தில் அவங்க பாஸ் ஆகணும். இல்லை ஞானம், யோகம், சேவை, தாரணை, இந்த 4 பாடத்துலையும் குறுகிய காலத்தில் அவங்க பாஸ் ஆகணும். ஸோ அது எப்போ சாத்தியம்? அதிவேகத்தில் பண்ணாதான் சாத்தியம். ஸோ எல்லாத்தையும் தீவிர வேகத்தில் நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்களால் அந்த இலக்கை அடைய முடியும். ஸோ அதனால் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்யணும், சகயோகம் பண்ணணும். ஸோ சகயோகம் தான் பண்ணணுமே தவிர யோகம் இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் யோகம்னு நான் இன்னொருத்தரையே நினச்சிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எந்த பந்தனத்திலையும் சிக்கிக்கக்கூடாது. நிரந்தரமாக சகயோகம் கொடுப்பதனால சகயோகி ஆத்மா மற்றவர்களையும் பாபாவுக்கு நெருக்கத்தில் எடுத்துகிட்டு வராங்க, பாபாவுக்கு சமமாக ஆக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சமமாக ஆக்குறது இல்லை, பாபாவுக்கு சமமாக ஆக்குறது. உங்களுடைய பலகீனத்தை எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கான மீட் இல்லையா? ஸோ உங்களுடைய பலகீனத்தை எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க, கூடவே வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நீங்கள் சக்திசாலியான ஆத்மாக்களாக ஆகி மற்றவர்களையும் சக்திசாலியாக மாற்றணும். இந்த திடமான எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். என்னது? நானும் சக்திசாலியாகி மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்கணும். இதுதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வுகளே இருக்கணும். எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் மாட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என் சென்டரில் எப்படி நடக்குது, என் லௌகிக குடும்பத்தில் எப்படி நடக்குதுன்னு அதை பற்றி சிந்தித்தாலே முடிஞ்சு போச்சு. இல்லை, எல்லைக்குட்பட்டது வந்து புத்தி விலகிட்டாலே சக்திசாலியாக இருப்பீங்க. அதேமாதிரி மற்றவர்களும் சக்திசாலியாக ஆக்கணும். உங்களுடைய நடத்தையின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு சொல்வதன் மூலமாகவும் அப்படிங்கிற திட எண்ணம் சதா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ நாலாபுரத்திலும் உள்ள அனைத்து குழந்தைங்களுக்கும் பாப்தாதா விசேஷமாக அன்பு நிரம்பிய நினைவுகளை கொடுக்குறாரு. யார் எப்பொழுதும் அன்பாக, சகயோகியாக, சக்திசாலியாக இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களோ அவங்களுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் சொல்கிறோம். உங்களில் வந்து பலவிதமானவர்கள் இருந்தாலும் உங்கள் எல்லோருக்கும் ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா ஒருவருடையவராகி இருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வெவ்வேறு வழிமுறைகள், வெவ்வேறு கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நீங்கள் எல்லோரும் ஒரு கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மாக்கள். பிராமணர்களுடைய மொழியே தனியானது, ஒரே மாதிரியானது இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லா பிராமணர்களுடைய மொழியும் என்னது? அன்பான மொழி, இனிமையான மொழி இல்லை, இனிமையான வார்த்தைகள் தான் வரும். நீங்கள் எல்லோரும் ஒரு பாபாவுடையவராகி இருக்கிறீங்க. அதனால் ஒரு பாபாவுடைய ஞானத்தை அனைவருக்கும் கொடுத்து அனைவரையும் பாபாவுடையவராக மாற்றணும். இது மிகப்பெரிய, மிக உயர்ந்த குடும்பம். நீங்கள் எங்கே போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன போதை இருக்குதோ உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் போதை இருக்குது. உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க இல்லை? எந்த நாட்டுக்கு போய் நீங்கள் சேவை செஞ்சாலும் அங்கே சென்டருக்கு போகும்போது அது உங்கள் வீடு தான், அந்த போதை இருக்குது இல்லையா? ஏன்னா சேவை நிலையம் சென்டர் என்னது? உங்களுடைய வீடு. ஒவ்வொரு சென்டரும் யாருக்கு சொந்தம்? பாபாவுக்கு சொந்தம். பாபா யார்? நம்ம அப்பா. அப்போ நம்ம வீடு அது. ஸோ உலகம் ஃபுல்லாக வீடு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கும் இந்த மாதிரி இருக்காது இல்லை? உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும், எல்லா ஸ்டேட்லேயும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது வீடு. இதுமாரி எந்த கோடீஸ்வரனாவது இப்படி ஒரு வீடு வச்சுருக்க முடியுமா? அப்போ எவ்வளோ போதை இருக்கணும் இல்லையா? ஸோ உங்ககிட்ட யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் உங்களுடைய குடும்பம் இருக்குது அங்கே இல்லையா? அப்போ எல்லையற்ற உரிமை இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உரிமை இப்போவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சேவாதாரி ஆகி இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய போதை இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் படத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் பற்றிய படம், கமல்ஹாசன் படம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே கம்யூனிசம், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவர் வடநாட்டுக்கு எங்கேயோ போவார். அங்கே ஒருத்தர் வந்து வணக்கம் தோழர் அப்படின்வாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்வார், என்ன உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களே, இப்போ எல்லா கம்யூனிஸ்ட்காரங்களும் ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தா உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் ஒருத்தங்களை எதிர்ப்பாங்க, அமெரிக்காவில் வேறு ஒருத்தங்களை எதிர்ப்பாங்க. இங்கே யார் கூட கை கொடுத்தாங்களோ அவங்கள அங்கே எதிர்ப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்கள அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பாபா குழந்தைங்க அப்படி கிடையாது, யாரையுமே எதிர்க்கிறது கிடையாது இல்லையா? ஸோ நமக்கு தான் உலகம் ஃபுல்லாக குடும்பம் இருக்குது.
ஸோ அதுதான் பாபா 2 நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா, ஒன்றுபட்ட ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்கன்னா உங்களுக்குள்ள சமஸ்காரம் முதல்ல இருக்கலாமா, அதையெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுடுங்க, சேவை நடக்கணும், அதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும் அப்படின்றார். ஸோ 10 தடவை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா 11ஆவது தடவை நீங்கள் யாருக்கு விட்டு கொடுத்தீங்களோ அவங்களே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சீக்ரெட்டு. ஸோ அப்போ சேவாதாரின்னா என்ன அர்த்தம்? அனைத்து உரிமைகளையும் கொண்டவர், ஒட்டுமொத்த உலகத்தின் மீது உரிமை கொண்டவர்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த எல்லையற்ற ஆன்மீக சந்தோஷம் இருக்குது. ஸோ அனைத்து இடங்களும் சக்திசாலியான நிலையினால் வளர்ச்சி அடையுது. ஆரம்பத்தில் அது கொஞ்சம் முயற்சி தேவைப்படுது, பிறகு அதிவேகத்தில் வளர்ச்சி அடையும். அதிலும் குறிப்பாக கொஞ்சம் உதாரணங்களை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களை பார்த்து மற்றவர்கள் உருவாகிற மாதிரி முன்னுதாரணமாக சில ஆத்மாக்களை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா ஸோ அவங்கள பார்க்குற மற்றவர்கள் தானாகவே முன்னேறுவாங்க. பாப்தாதா இந்த உயர்ந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஸோ எந்த எண்ணத்தை ஞாபகப்படுத்துகிறாரு? நீங்களும் நிரந்தரமாக ஊக்க உற்சாகத்தோடு நினைவு மற்றும் சேவையில் முன்னேறி போயிட்டு இருக்கணும், அதிவேகத்தில் குஷியாக முன்னேறிட்டு போயிட்டு இருக்கணும். அதேமாதிரி மற்றவர்களையும் ஊக்க உற்சாகத்தோடு முன்னேற்றணும். ஸோ எல்லா குழந்தைங்க பாபா கிட்ட நேரடியாக வர முடியாத குழந்தைங்க கிட்ட இருந்து ஃபோட்டோ லெட்டர்லாம் பாபாவுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக பாபா எல்லோருக்கும் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை இதயத்திலிருந்து கொடுக்கிறார். இப்போ உங்களுக்குள்ளே எவ்வளோ ஊக்க உற்சாகம் இருக்குதோ அதை பல கோடி மடங்கு அதிகப்படுத்துங்க. இல்லையா, பத்தாது, இந்த ஊக்க உற்சாகம் பத்தாது, இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது தான் சேவை. ஏன்னா இங்கே சேவையை அந்த ஊக்க உற்சாகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறது தான். சில குழந்தைங்க தங்களுடைய பலகீனத்தை பற்றி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பாபாட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் பாபா கிட்ட அந்த பலகீனத்தை எழுதி கொடுத்துட்டீங்க. கொடுத்த எதையும் உங்களோடவே வச்சுக்காதீங்க எப்படி சொல்கிறார் இல்லையா, கொடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க? ஸோ ஒன்ஸ் உங்களுடைய பலகீனத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணத்தில் கூட அது திரும்ப நீங்கள் எடுக்காதீங்க. அடுத்தது, உங்களுடைய சமஸ்காரத்தினாலேயோ குழுவின் சமஸ்காரத்தினாலேயோ வாயுமண்டலத்தின் குழப்பத்தினாலேயோ ஒருபொழுதும் மனசடைஞ்சு போகாதீங்க. இல்லை, எப்பயும் குஷியாக இருங்க. ஏன், பாபா கூட இருக்கார், ஒட்டுமொத்த உலக ராஜ்யம் வரப்போகுது, அதை அடையிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாதனம், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு மனசடைஞ்சு போகணும்? அதனால் எப்போவுமே பாபா உங்களோடு இணைந்த ரூபத்தில் இருப்பதை அனுபவம் செய்யுங்க. சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சக்தி இருக்கிற இடத்துல சிவனும் இருக்கிறார் இல்லையா, இணைஞ்சே இருக்கிறேன் அப்படின்றது எப்பவும் அனுபவமானால் நம்ம எதுக்கு மனசடைஞ்சு போக போகிறோம்? ஸோ அதனால் மனசடைஞ்சு போனதுலேருந்து சக்திசாலியாகி பறந்து போங்க, முன்னேறி போங்க. ஸோ கர்ம கணக்கு முடியுது அப்படின்னா சுமை போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்களுடைய கடந்த கால சுமைகளை குஷியாக எரிச்சிடுங்க இல்லையா, பாவச்சுமைகளை எரிச்சிடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எப்போவுமே பாபா சகயோகியாக இருக்கிறார், தயாராக இருக்கிறார். அதனால் எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காதீங்க. ஏன்னா வீண் எண்ணங்கள் உங்களை பலகீனமாக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. பாபா கூட இருக்கும்போது எதுக்கு நீங்கள் எதையும் உங்கள் தலையில் வச்சுக்கிறீங்க? பார்த்துக்கத்தான் பாபா இருக்கார் இல்லையா. ஸோ கரெக்டு தான், பலகீனமான எண்ணங்கள் உங்களை ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ வீண் எண்ணங்களை நினச்சிட்டு நீங்கள் தூங்குனீங்கனால அதிக நேரம் தூங்கிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் முரளி படிச்சுட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு படுத்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க. ஸோ அப்போ பலகீனமான எண்ணங்கள் உங்களை பலகீனமாக உடல் அளவுலேயும் மாற்றுது, ஆத்மா அளவுலேயும் மாற்றுது. ஸோ அதையும் மீறி நிறைய வீண் எண்ணங்கள் வருதா, பாபா சொல்கிறார், ஒரு முரளியை 2லிருந்து 4 முறை படிங்க, அதை சிந்தனை பண்ணுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்டோ அல்லது 2-3 பாயிண்ட்டோ உங்கள் புத்தியில் ஆழமாக உட்கார ஆரம்பிக்கும். ஆழமாக உட்காந்து அதை பற்றிய எண்ணங்கள் வரும், வீண் எண்ணங்களுக்கு பதிலாக. எவ்வளோ சூப்பரான வழி சொல்கிறார் பாருங்க இல்லையா. ஸோ அதனால் ஞானத்திலேருந்து வர்றது எல்லாமே தூய்மையான எண்ணங்கள். ஸோ அப்போ அந்த தூய்மையான எண்ணங்களின் சக்தியை நீங்கள் சேமிக்கும் பொழுது வீணானவை முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ தூய்மையான எண்ணங்களை தான் நம்ம சேர்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சுபபாவனை சுப விருப்பம்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ எப்போவுமே அது மட்டும் வந்துச்சுன்னா வீண் எண்ணம் முடிஞ்சிடும், புரிஞ்சுதா. ஸோ அந்த சுபமான எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பதியிறது தான்
அடுத்த 5000 வருஷத்துக்கு உங்களுக்கு அனைத்து விதமான ஆஸ்தியும் கொடுக்குது. சுகம், அமைதி, தூய்மை, செல்வம், எல்லாமே, ஆரோக்கியம் எல்லாமே. ஸோ பாப்தாதாவுடைய விசேஷ பிரேரணைகள் வெளிநாட்டிலும் சரி பாரத நாட்டிலும் சரி நிறைய சின்ன சின்ன இடங்கள் இருக்குது. இப்போதைக்கு அது சாதாரணமாக இருந்தாலும் அங்கே அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க சாதாரணமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய செல்வம் இருக்குது. ஞான செல்வம், சக்திகளின் செல்வம் நிரம்பியவர்கள் இப்போ சாதாரணமாக இருக்கிறாங்க, வெளிப்படாமல் இருக்கிறாங்க. அவங்க ஸோ அந்த மாதிரி கிராமத்துக்கு நிமித்தமான குழந்தைங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு நீண்ட கால ஆசை. ஆனால் அது இன்னும் நிறைவேறலை. ஸோ அந்த ஆசையை பாப்தாதா நிறைவேற்றுறாங்க. அதனால் மகாரதி குழந்தைங்களுக்காக விசேஷ திட்டம் போடுங்க. ஸோ அங்கே நம்பிக்கை தீபத்தை அங்கே போய் ஏற்றிட்டு வாங்க. ஸோ அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வாங்க, கிராமங்களுக்கும் போய் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதா இந்த நம்பிக்கை தீபத்தை ஏற்றுறதுக்காக விசேஷமாக இப்போ நேரம் கொடுக்குறார். மகாரதி குழந்தைங்க அத்தனை பேரும் ஒன்றாக குழுவாக ஒவ்வொரு இடத்தை இங்கெங்கே நான் போகிறேன் அப்படின்னு பிரிச்சுட்டு அங்கே கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றுங்க. ஏன்னா நேரத்தின் காரணமாக அவங்களால இங்கே வர முடியாது, மதுபனுக்கு வர முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் ஆசையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறார் இல்லையா. இப்போ ஜானகி தாதி, அது மாதிரி பெரிய பெரிய தாதிகள் அவங்கெல்லாம் கிராமத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முக்கியமான சகோதரிகள்லாம் அது மாதிரி நீங்கள் போங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ முக்கியமான இடங்களுக்கு நீங்கள் போக தான் செய்கிறீங்க, ஏன்னா அங்கே நிகழ்ச்சிகள் பெருசாக இருக்கும். ஆனால் சின்ன இடங்களில் பெரிய ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அவங்க சக்திக்கு ஏற்ப நீங்கள் பண்ணுற அந்த சின்ன ப்ரோக்ராம் கூட அவங்களுக்கு பெரிய நிகழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த அன்பான பாவனை இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமான பெரிய ஃபங்க்ஷனே அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுடைய இந்த எதிர்பார்ப்பு பாபாவுடைய ஃபைலில் ரொம்ப காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்குது. ஸோ அதை நிறைவேற்ற பாப்தாதா ஆசைப்படுறாரு. மகாரதி குழந்தைங்களுக்கு உலகத்தை சுற்றி வரக்கூடிய விசேஷ வாய்ப்பு கொடுக்குறார். ஸோ உலகத்தை சுற்றி வரவங்க தான் உலக சக்கரவர்த்தியாகவும் மாறுறாங்க இல்லையா. அதனால் சரி எல்லா இடத்துக்கும் தாதி தான் போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு தாதி தான் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா 5 வருஷம் ஆகிடும் இல்லையா. பாபாவுடைய ரதத்தை பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும். ஸோ அவங்களே எல்லாருக்கும் போகணும், குல்ஜார் தாதியே எல்லா இடத்துக்கும் போனால் அதுக்கே 5 வருஷம் ஓடிடுமே. அப்போ 5 வருஷம் பாப்தாதாவே வரலைன்னா அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏன்னா அந்த உடம்புல தானே பாப்தாதா வரணும். ஸோ தாதி இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு டூரில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி பாப்தாதா மீட் அங்கே நடக்கும் மதுபனில்? ஏன்னா மதுபனில் தான் மீட்டிங் நடக்கணும் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றினா தாதியோடைய உடம்பும் தாங்கணுமே, அது வேறு இருக்குது இல்லையா. ஸோ அதனால் மகாரதிகள் அது மாதிரி போகிறதுக்கு மற்ற மகாரதிகள் ப்ரோக்ராம் பண்ணுங்க. யாருமே இது வரைக்கும் போகாத இடத்துக்கு போகிறதுக்கு விசேஷமாக திட்டமிடுங்க. ஸோ இந்த வருஷம் எங்கே போனாலும் ஒரு நாள் பப்ளிக்காக சேவை பண்ணுங்கள் இல்லையா. அஞ்ஞானிகளுக்காக ஏதாவது மீட்டிங்கில் பேசுகிறது அது மாதிரி பண்ணுங்கள். அடுத்த நாள் பிராமணர்களுக்காக தபஸ்யா மற்ற நிகழ்ச்சிகள் பண்ணுங்கள். அதனால் வெறும் பப்ளிக் ஃபங்க்ஷன் மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிராமணர்கள் புத்துணர்வு அடைகிற மாதிரி நிகழ்ச்சியை உருவாக்குங்க. அது கூடவே நீங்கள் விஐபிக்களை சந்திக்கிறதும் இருக்கட்டும், ஆனால் அது ஒரு சின்ன ஷார்ட்டான குறுகிய கால ப்ரோக்ராமாக இருக்கட்டும். ஸோ பிராமணர்கள் ஊக்க உற்சாகத்தின் சக்தியை அடையணும், தைரியம் மற்றும் உற்சாகத்தினால நிரம்பணும், அதன் மூலமாக தடைகளற்றவராக ஆகணும். அந்த மாதிரி நிகழ்ச்சியை பிராமணர்களுக்காக உருவாக்குங்க இல்லையா. ஜுவாலாமுகி யோகான்றாங்களே. ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக ஆகணும். நீங்கள் போயிட்டு வந்தாலும் அவங்க அந்தளவுக்கு சக்திசாலியாக இருக்கணும்.
ஒரு பட்டிக்கு போயிட்டு வந்தாலே 2 மாதத்துக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வர இடத்துல அவங்களுக்கு அப்படி அனுபவமாகணும். ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எல்லா இடத்துக்கும் சுற்றி வர்றதுக்கு பாபா இப்போ டைம் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ சூழ்நிலையும் மாறுது, இன்னும் மாறிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த நிறைவேறாத ஆசை ஃபைலை இப்போ முடியுங்க, நிறைவேற்றுங்க. நல்லது. வரதானம் உங்களுடைய உயர்ந்த ஆன்மீக ஸ்திதியின் மூலமாக வாயுமண்டலத்தையும் ஆன்மீகமாக மாற்றக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய ஆன்மீக ஸ்திதியின் மூலமாக, ஸ்திதினா மனநிலை மூலமாக உங்களுடைய சேவை நிலையம், அதாவது சென்டர் அல்லது கீதா பாடசாலையின் வாயுமண்டலத்தையும் பயங்கர சக்திசாலியாக ஆன்மீகமாக மாற்றுங்க. ஸோ அப்போ உங்களுக்கும் முன்னேறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும், மற்ற ஆத்மாக்கள், அங்கே வர ஆத்மாக்களுக்கும் முன்னேறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தினால ரொம்ப டயர்டாகிட்டாங்க, மனசோர்வாயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உதவி தேவைப்படுது, இந்த வாயுமண்டலத்தின் உதவி தேவைப்படுது. அவங்களாகவே முன்னேறாமல் அந்த வாயுமண்டலமே அவங்கள மாற்றுற மாதிரி நீங்கள் மாற்றணும். அதனால் அந்த ஆன்மீக வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய உதவி பண்ணுங்கள் உங்களுடைய சக்திசாலியான மனநிலை மூலமாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணால், ஒரு பாபா நினைவிலே இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, மின் விஷயத்தையே வரவிடக்கூடாது, சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அங்கே உங்கள் சென்டருக்கு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே நான் ஈஸியாக அமைதி அடைய முடியும், ஈஸியாக முன்னேற முடியும் அப்படின்னு அனுபவம் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சக்திசாலி ஆக்குங்க. நீங்கள் சக்திசாலியாகி இடத்தையும் சக்திசாலியாக ஆக்குங்க. அதன் மூலமாக மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். ஸ்லோகன், வரதானங்களை வழங்குகிற வள்ளலாகி அனைவருக்கும் சுபபாவனை சுப விருப்பத்தின் வரங்களை வாரி வாரி கொடுங்க இல்லையா? ஸோ எல்லோரும் தூய்மையாகணும், எல்லோரும் அமைதி அனுபவம் பண்ணணும், எல்லோரும் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் சதா உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த வரங்களை வழங்குகிற வள்ளல் நீங்கள். உங்கள் தொடர்பில் வர யாருமே வெறுங்கையோடு போயிடக்கூடாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.